கான்செப்ட்டு. வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம், நல்லது கெட்டது. ஆனால் January 12, 2017 எனக்கு நடந்த விஷயம் ரொம்ப கெட்ட விஷயம். ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் கிரியேட்டட் பை காட், இட் இஸ் கிரியேட்டட் பை அஸ். இது எனக்கு நடந்த விஷயத்தை வச்சு நானே தெரிஞ்சுக்கிட்டது. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு, ரூமுக்கு வந்தோன்னே ஃபேஸ்புக் லாகின், இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. பட் ஜீவாபி, ரோஸ் டிபி யாருன்னு தெரில, ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. பட் நினச்ச மாதிரி ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியல. சிஸ்டம் இஸ் டோட்டலி கரப்டட். சிஸ்டம் சிலிமிஷம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. யாரோ 2 பேர் போட்டோ போஸ்ட் ஆகிருந்துச்சு, யாருன்னு தெரில. அவன் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு இருக்க சொல்ல அவங்ககிட்ட இருந்து திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவனுக்கு நான் ரீப்ளை பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே அவங்ககிட்ட இருந்து 3 மெசேஜ் வந்துச்சு. திடீர்னு பிளாக் ரோஸ் ஒன்று போஸ்ட் ஆச்சு. என்ன பண்ணுறது தெரில. சம்திங் இஸ் சரௌண்டிங் மீ. உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன். ரூம்குள்ளே நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஹி இஸ் கம்மிங் ஆன் த வே. பட் ஏன் எனக்கு இப்படி நடக்குது? I think it is spirit. தேங்க் காட் என் ஃப்ரெண்ட் லோகேஷ் தான் வந்திருந்தான். எனக்குள்ளே ஏதோ நம்பிக்கை வந்துச்சு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன்னு. நடந்ததெல்லாம் அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நான் போய் சொல்கிற மாதிரி அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்தான். அதுவும் மேட் மாதிரி பார்த்தான் என்ன.
அக்கௌண்ட்டை பற்றி என் ஃப்ரெண்டு விசாரித்தான். உனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அந்த அக்கௌண்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஃப்ரெண்டாக இருக்காங்களா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான். அதுக்கு நான் இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தேட ஆரம்பித்தோம். அவன் ஃபேஸ்புக் டிபியில் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பித்தான். யூ லுக்கில் லாக் டைப் பண்ணான். சிரிப்பு வரல. அடுத்து என்ன நடக்கும் தான் தோணுச்சு. எஸ், நாங்கள் பயந்த மாதிரியே ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. 2 பேர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற ஃபோட்டோ திடீர்னு போஸ்ட் ஆச்சு. அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. பயந்தா கான்ஃபிடென்ட் போயிடும், அப்புறம் ப்ராப்ளம் மட்டும் வெளியே வர முடியாது. அதனால் பயப்படாமல் இருக்கிறது தான் சரின்னு தோணுச்சு எனக்கும் எங்கள் ஃப்ரெண்டுக்கும். யாரோ சிரிக்கிற சவுண்ட் ரூம் ஃபுல்லாக கேட்டுச்சு. பயப்படக்கூடாதுன்னு நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன். யார் சிரிக்கிறா, எதுக்கு சிரிக்கிறாங்க எதுவுமே தெரியாது. பட் ஹூ இஸ் த பிளாக் மேன் கண்டுபிடிக்காத விட மாட்டேன். யாரோ சத்தமாக டோர் தட்டுற சவுண்டு கேட்டுச்சு. பட் என் ஃப்ரெண்ட் நான் தான் ஏதோ பிரச்சனையில் அவனை மாட்டி விட்ட மாதிரி என்கிட்ட சண்டை போட்டான் அவன். பட் அவன் கூட சண்டை போட நேரம் இல்லை. அந்த டோர் தட்டுறவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். சண்டை போட நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு டோரை தரேன்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன். எங்களுக்குள்ளே வாக்குவாதம் அதிகமாகச்சு. ஒரு சமயத்தில் நாங்கள் 2 பேருமே சமாதானமாகி டோர் திறக்க போனோம். எங்களுக்குள்ளே பயம் இருக்குது, ஆனால் நாங்கள் வெளியே காட்டிக்கல. பயந்தா டோட்டலி வாஷ் அவுட். கான்ஃபிடென்ட் நம்மளை விட்டு போயிடும். டோர் பின்னாடி யாரோ 2 பேர் இருந்தாங்க. ஃப்ரெண்ட் பயந்து கீழே படுத்துட்டான். நினச்சேன் பயத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு. நான் எவ்வளோ சொல்லி அவன் ஏஞ்சிக்கவே இல்லை. ரொம்ப பயந்து போயிட்டான். எஸ், அவனுக்கு 2 பேர் யார் தெரியுமா? ஜீவா பி. அக்கௌண்ட்டில் பார்த்த அந்த ஃபோட்டோவில் இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க தான். அவனுக்கு சொன்னது என்ன தெரியுமா? இந்த ரூமை விட்டு லாஸ்ட் வீக் காலி பண்ணதாகவும் இப்போ ஒரு லேப்டாப்பை மிஸ் பண்ணதாகவும் சொன்னாங்க. நான் தான் அந்த லேப்டாப்பை அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து அந்த ரூமுக்கு வந்தோன்னே. அதுக்கு பிறகு சொன்ன நியூஸ் தான் எனக்கு ரொம்ப ஷாக் கொடுத்துச்சு. லேப்டாப் யூஸ் பண்ணவன் ஃப்ரெண்டு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னான். பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் அந்த இறந்து போன லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணதுனால தான். என் ஃப்ரெண்டு உள்ள லேப்டாப் தேடி பார்க்கறதா சொன்னான். அவனுக்கு அந்த லேப்டாப்பை அவன் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க. உள்ள ஷெல்ஃபில் தான் கன்ஃபார்ம் இருக்கும், நல்லா தேடி பாருங்கன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு இந்த லேப்டாப்பில் தான் இவ்வளோ பிரச்சனை, இது அவனுங்கிட்டே ஒப்படைச்சிடலான்னு சொன்னான். பட் நான் அந்த லேப்டாப்பை திருடல. நான் இந்த ரூமுக்கு புதுசாக வர சொல்ல ஷெல்ஃப் மேலே இருந்துச்சு, அதனால தான் எடுத்து யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ இது என்கிட்ட இருக்கிறது நல்லதில்லை, அவனுங்கிட்டே கொடுத்துடலான்னு தோணுச்சு. அவனும் என் ஃப்ரெண்டும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். அவனுங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பட் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பயம் எனக்கு இல்லை, பயம் சுத்தமாக என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு கிரேசி. பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினச்சேன், ஆனால் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு.
எதனா ஸ்டோரி இருக்குமான்னு கேட்டான். நான் இந்த ஸ்டோரியை சொன்னேன். ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தோம். இதுதாங்க டேரக்டர். எதுக்கு நமக்கு மற்றவங்க பொருள், அதை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதே நல்லது.